வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் போரில் கிரிமியா மற்றும் கருங்கடல் ராணுவ நடவடிக்கையில் ரஷ்ய கடற்படையினை திணற வைக்கும் விதத்தில் உக்ரைனின் தாக்குதல்கள் தொடர்கின்றன. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவக்கூடிய கப்பல்களின் கடைசி கப்பலை ரஷ்ய கடற்படை இழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மறுபக்கத்தில் ரஷ்ய கடற்படைக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய பயங்கர ஆயுதம் ஒன்றை உக்ரைன் கருங்கடலில் இறக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய ராணுவ வலைப்பதிவாளர்கள் உக்ரைனின் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட கடல்சார் ஆளற்ற கப்பல்கள் இப்போது பல்குழல் ராக்கெட் ஏவி அமைப்புகளுடனும் ஏவுகணைகளுடனும் பொருத்தப்பட்டுள்ள புதிய ரகத்தை கருங்கடலில் இறக்கியுள்ளதாக கூறுகின்றனர். அவை கடற்படை போரை மறுவடிவமைக்கும் திறன் கொண்டவை என்று ஒரு முன்னணி ரஷ்ய ராணுவ ஆய்வாளரால் கூறப்பட்டது. தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட ஒரு காணொளியின் காட்சியில் உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை ஜிஜுவாரால் இயக்கப்படும் கடற்படை ஆளற்ற கப்பல்களில் ஏவுகணை பொருத்தப்பட்டிருப்பது தெரிகிறது. நேற்று புதன்கிழமை உக்ரைனின் மாநில பாதுகாப்பு சேவையான எஸ்பியுவின் அதிகாரி ஒருவர் போரில் மாஸ்கோவின் படைகளுக்கு எதிராக மாற்றியமைக்கப்பட்ட சிபேபி ஆளற்ற கப்பல்களை அனுப்பியதாக கூறினார். சிபேபி என்பது உக்ரைன் சொந்தமாக தயாரிக்கும் ஆளற்ற கப்பல்களின் ஒரு ரகம். 2014 ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்தை மீட்பதற்கான அதன் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதியை குறிவைக்க உக்ரைன் அதன் தாக்குதல் கடல் ஆளற்ற கப்பல்களை பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தியுள்ளது. பிரபல கிரெம்ளின் சார்பு போர் சார்பு ராணுவ பதிவாளர்கள் டெலிகிராமில் புதிதாக மாற்றியமைக்கப்பட்டு ஆளற்ற கப்பல்களை எடை போடுவதற்கு தொடங்கியுள்ளனர். ரஷ்யா இப்போது உக்ரைனில் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட ஆளற்ற கப்பல்களை எதிர்ப்பதற்கான வழிகளை தேட வேண்டும் மற்றும் இதே போன்ற ஆயுதங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஒரு ரஷ்ய ராணுவ பதிவர் கூறினார். ரஷ்யாவின் ராணுவ டெலிகிராம் சேனல் டிரைவர் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளைப் போலவே இவற்றின் துல்லியம் நிச்சயமாக உள்ளது. இப்போது இது வெடிபொருள் நிரப்பப்பட்ட வெறும் ஆளற்ற கப்பல் அல்ல, ஏவுகணை ஏவக்கூடிய ஆளற்ற கப்பல். அதனால் தாக்க வேண்டிய ரஷ்ய கப்பலுக்கு அருகே கூட செல்ல வேண்டியதில்லை. தொலைவில் இருந்தே ரஷ்ய கப்பல்கள் மீது ஏவுகணைகளை ஏவிவிட்டு திரும்பி விடலாம். கப்பல் மோதி ஆளற்ற கப்பல் வெடிக்கும் போது இலக்கு கப்பலுடன் ஆளற்ற கப்பலும் சேர்ந்து வெடிக்கும். இப்போது தாக்குதல் நடத்திவிட்டு ஆளற்ற கப்பல் தளம் திரும்பி விடலாம். அதே ஆளற்ற கப்பல் மறுமுறை தாக்குதலுக்கு அனுப்பப்படலாம். ஏற்கனவே சிக்கலில் உள்ள ரஷ்ய கடற்படைக்கு புதிய சிக்கல்களை உருவாக்கும் திறன் கொண்ட முற்றிலும் போருக்கு தயாரான புதிய அலகு இந்த ஏவுகணை தாங்கி ஆளற்ற கப்பல் என்று கூறியது. மற்றொரு ரஷ்ய ராணுவ பதிவர் உக்ரைனியர்களின் தொழில்நுட்பம் தொடர்ந்து சிறப்பாக மாறி வருகிறது, ஆனால் அதை எதிர்ப்பதற்கான வழிகளும் இடமில்லை. நாம் அவற்றை துரிதமாக தேட வேண்டும் அல்லது எமது கருங்கடல் கப்பல் தொகுதியின் அனைத்து கப்பல்களையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்று எழுதினார். ராணுவ தகவலாளி என்று மற்றொரு ரஷ்ய டெலிகிராம் உக்ரைனில் ஆளற்ற கப்பல் ஒன்றின் காணொலியை பகிர்ந்துள்ளது. அது உக்ரைன் மறுபயன்பாட்டு ஆளற்ற கப்பல்களை பயன்படுத்துவதை காட்டியது. அவற்றை மிதக்கும் MLRS என்று அந்த ரஷ்ய சேனல் கூறுகிறது. MLRS என்பது பல்குழல் ராக்கெட் ஏவிகள். ரஷ்ய போர் ஆதரவு ராணுவ வலைப்பதிவாளர் பொடுப்னி எழுதிய போது இந்த வகை ஆயுதங்களோடு ஆளற்ற கப்பல்களை இயக்குவது எதிரி இலக்கை நெருங்காமல் குறிப்பிட்ட தூரத்திலிருந்து தாக்க அனுமதிப்பது மிகவும் பயங்கரமானது. தரையில் பயன்படுத்தும் பல்குழல் ராக்கெட் ஏவிகளை உக்ரைன் கடலில் பயன்படுத்துவது ஒரு முன்னோடியற்ற முயற்சி என்றார். ஒரு திறந்த மூல கடல்சார் பாதுகாப்பு ஆய்வாளரான சுட்டன் கடல்சார் விவகாரங்களில் கவனம் செலுத்தும் சிறப்பு பதிப்பான கடல் ஆய்வு சஞ்சிகையில் வெளியிட்ட பகுப்பாய்வில் உக்ரைனின் கடற்படை ஆளற்ற கப்பல்கள் இயந்திர துப்பாக்கிகளுடன் ஆயுதமேந்திய ரஷ்ய ஹெலிகாப்டர்களுக்கு எதிராக முன்பு பாதுகாப்பற்றவையாக இருந்தன என்று கூறினார். ஆனால் இப்போது அது மாறிவிட்டது. உக்ரைனின் 2 மறுபயன்பாட்டு ஆளற்ற கப்பல்கள் வானில் இருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளை பொருத்திய ஒரு பதிப்பாக வெளியாக உள்ளன. உக்ரைனின் இந்த 2 மறுபயன்பாட்டு ஆளற்ற கப்பல்கள் ஆயுதம் ஏந்திய ரஷ்ய ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தக்கூடியவை. இது கருங்கடலில் ரஷ்ய கடற்படைக்கு இருந்த சில சாதகமான தன்மைகளை மாற்றும் என்று அவர் எழுதினார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது கருங்கடலில் ரஷ்ய ஹெலிகாப்டர்களை தாக்க வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைன் முதலில் வைத்தது. ரஷ்ய ஹெலிகாப்டர்கள் உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதன தாக்குதல் வீச்சுக்கு வெளியே இயக்கப்பட்டதால் தாக்குதலில் இருந்து தப்பிக்கொண்டன. இனி உக்ரைனின் ஏவுகணைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இந்த யோசனை சாத்தியமானது என்பது இப்போது தெரிகிறது. இது கடற்படை போரை மறு வடிவமைக்கும் என்று அவர் நேற்று புதன்கிழமை எழுதினார்.
நடைமுறையில் உலகில் இதுதான் முதல் வான் பாதுகாப்பு கடற்படை ஆளற்ற கப்பல் என்று சுட்டன் கூறினார். பிற நாட்டு உற்பத்தியாளர்கள் கடற்படை ஆளற்ற கப்பல்களுக்கு சில வகையான வான் பாதுகாப்பு வழங்குவதை ஆராய்ந்தனர். ஆனால் உக்ரைனின் இந்த அமைப்பு முதலில் செயல்பாட்டு ரீதியாக களமிறங்கியது. அதுவும் ஒரு நிஜமான போரில் இறக்கப்பட்டிருப்பது முதன்மையானது என்றார். இந்த மாற்றம் ரஷ்ய விமானங்கள் புறப்படும் போது அல்லது கிரிமியாவில் உள்ள விமான தளங்களில் தரையிறங்கும் போது பதுங்கியிருந்து தாக்குவதற்கு ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உக்ரைனுக்கு திறக்கிறது என்றும் சுட்டன் கூறினார். கிரிமியாவில் இருந்து இயங்கும் ரஷ்யாவின் கடைசி பாலிஸ்டிக் ஏவுகணை தாங்கிய கப்பலை அழித்திருக்கலாம் என்று உக்ரைன் கடற்படை கூறுகிறது. ரேடியோ ஃப்ரீ ஐரோப்பாவுக்கு அளித்த பேட்டியில் உக்ரைனின் கடற்படை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரோ பிளேடென்சுக், ரஷ்ய கடற்படையின் ஏவுகணை தாங்கி கப்பலான சிக்லோன் மீது நாம் தாக்குதல் நடத்தினோம். எமது தாக்குதல் அந்த கப்பலை அழித்ததா இல்லையா என்பதை உக்ரைன் கடற்படை தற்போது சரிபார்க்க முயற்சிக்கிறது என்றார். அது உறுதிப்படுத்தப்பட்டால் கிரிமியாவை தளமாக கொண்ட ரஷ்ய ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் இனி எதுவும் இல்லை என்று அர்த்தம் என்றும் அவர் கூறினார். ரஷ்யா 2014 கிரிமியாவை உக்ரைனிடமிருந்து ஆக்கிரமித்தது. கிரிமியாவின் செவாஸ்டோபோலில் உள்ள ரஷ்யாவின் கருங்கடல் கப்பல் தொகுதி தலைமையகம் உள்ளது. கருங்கடல் கப்பல் தொகுதி பற்றிய செய்திகளை உன்னிப்பாக பின்பற்றும் ரஷ்ய தளமான KCHF.RUவின் கூற்றுப்படி ரஷ்ய கடற்படை கப்பல் சிக்லோன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சேவைக்கு வந்த புதிய கப்பல். இந்த கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை 12,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தரை இலக்குகளை தாக்கக்கூடியவை. பிளெடென்சுக் ரேடியோ ஃப்ரீ ஐரோப்பாவுக்கான தனது நேர்காணலில் ரஷ்ய கண்ணிவடி அகற்றும் கப்பல் கோவ்ரோவேட்ஸுடன் கூடுதலாக சிக்லோன் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறினார். ரஷ்ய கண்ணிவடி அகற்றும் கப்பல் கோவ்ரோவேட்ஸ் தாக்கப்பட்டது உக்ரைன் கடற்படையால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தாக்குதல் எங்கு நடந்தது, என்ன ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது போன்ற கூடுதல் விவரங்களை உக்ரைன் கடற்படை வழங்கவில்லை. இருப்பினும் உக்ரைன் ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களில் இரு கப்பல்களும் செவாஸ்டோபோலில் நின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. ரஷ்யா தனது கப்பல்களுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. இதற்கு முன் செவாஸ்டோபோலில் இருந்து தமது கப்பல்களை நகர்த்திய ரஷ்ய கடற்படை ஏதோ காரணத்திற்காக அங்கு தமது இரு கப்பல்களை அனுப்பியிருக்கலாம். செவாஸ்டோபோலில் கப்பல் பழுது பார்க்கும் மற்றும் பராமரிப்பு செய்யும் மையம் ஒன்று உள்ளது. கிரிமியாவின் தகவல்களை கண்காணிக்கும் உக்ரைனிய சார்பு குழுவான கிரிமியன் விண்ட் தனது டெலிகிராம் சேனலில் இரவில் நடந்த தாக்குதலின் பின் சிக்லோனை போன்ற நீளமுள்ள ஒரு கப்பல் செவாஸ்டோபோலில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் இருந்து காணாமல் போனது என்று குறிப்பிட்டது. ரஷ்ய சார்பு டெலிகிராம் சேனலான ஸ்பைடோசியர் அதன் சொந்த ரஷ்ய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சிக்லோன் தாக்கப்பட்டதாக கூறியது. தாக்கி மூழ்கடிக்கப்பட்டதா சேதமடைந்ததா என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. சிக்லோன் அழிக்கப்பட்டால் அது ரஷ்யாவுக்கு ஒரு அடியாக இருக்கும். கடந்த ஆண்டு ரஷ்யா தனது கருங்கடல் கப்பல் தொகுதியின் பெரும்பகுதியை அதன் சொந்த துறைமுகமான செவாஸ்டோபோலில் இருந்து ரஷ்ய கடற்கரையில் நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள நோவோரோசிஸ்க்கு மாற்றியது. உக்ரைனின் ரஷ்ய கருங்கடல் துறைமுகங்கள் மற்றும் போர்க்கப்பல்களுக்கு எதிராக கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற கப்பல்களை பயன்படுத்தி உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல் செய்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. ரஷ்ய கருங்கடல் கப்பல் தொகுதிக்கு உக்ரைன் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு மேலான போரில் பல ரஷ்ய கப்பல்களை அழித்தது. பிப்ரவரி 2022 மாஸ்கோ உக்ரைனின் முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைனியர்கள் பொதுவில் கிடைக்கக்கூடிய தகவல்களின்படி ஒரு நீர்மூழ்கி கப்பல் உட்பட ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பல்களில் பாதியை அழித்துள்ளனர் அல்லது சேதப்படுத்திக் உள்ளனர். சொந்தமாக போர்க்கப்பல்கள் இல்லாத உக்ரைனிய படைகள் கடல்சார் ஆளற்ற கப்பல்கள் மற்றும் நீண்ட தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை மட்டுமே வைத்துக் கொண்டு ரஷ்ய கடற்படையின் கப்பல்களை தொடர்ந்து தாக்குகின்றன. உக்ரைனின் ஆயுத படைகளின் கடற்படைகளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரோ பிளெடென்சுக் கொடுத்த பேட்டியில் போரின் தொடக்கத்தில் ரஷ்ய கடற்படைக்கு பெரிய போர்க்கப்பல்கள், தரையிறங்கும் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், ரோந்து படகுகள் உட்பட சுமார் 80 ராணுவ கப்பல்கள் இருந்தன. ரஷ்ய கருங்கடல் கப்பல் தொகுதி நடவடிக்கைகள் இனி அவர்களுக்கு மிகவும் சிக்கலானவை என்று என்னால் கூற முடியும். அவை சிறிது சிறிதாக முடங்க தொடங்குகின்றன. இந்த தாக்குதல்கள் உக்ரைனை அதன் பொருளாதாரத்தின் மையமான கருங்கடல் வழியாக தானிய ஏற்றுமதியை மீண்டும் தொடங்க அனுமதித்தன. இப்போது உக்ரைனின் கருங்கடல் துறைமுகங்களுக்கு வர்த்தக கப்பல்கள் சென்று உணவு தானிய பொருட்களை எடுத்துச் செல்ல தொடங்கிவிட்டன. அந்த கப்பல்களை தாக்க ரஷ்ய கடற்படை தமது கப்பல்களை கருங்கடலுக்கு அனுப்பினால் அவை உக்ரைனால் தாக்கப்படும் என்றார்.